இன்றைக்கி தான் ஃபைனல் டே 12. ஸோ நாளைக்கு என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் 27th ஆகஸ்ட்டு. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம், என்ன டெஸ்ட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு 4-5 டெஸ்ட்டு போகலான்னு வச்சேன். பட்டு அந்தளவுக்கு டைம் கரெக்டாக உட்காரல. ஏன்னா ரிவ்யூக்கே டைம் போயிரும்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்னா டெஸ்ட் புக்கில் 9th டெஸ்ட்டு 2026 என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போது இங்கிலீஷும் ரீசனிங் சூப்பர் அட்டம் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரிவ்யூவில் காட்டுறேன், உங்களுக்கு இது ஷோ பண்ணுறேன். குவான்ஸ் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ குவான்ஸில் பார்த்தோம்னா இதில் 3 டிஏ கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு டிஏ. ஓகேவா? ஸோ இப்போ ஈஸியாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மிஸ்லேனியஸ் வந்துச்சு. அடுத்து நம்பர் சீரிஸ் கொஞ்சம் வந்துச்சு. பார்த்து நம்பர் சீரிஸ் எப்பயும் போல் ஒரு 4-5 இருந்துச்சு. அடுத்து 2வது டிஐ 13லேருந்து 17 வரைக்கும் 2வது டிஐ. அடுத்து எங்கடா சிம்பிளிஃபிகேஷன் தேடும்போது தான் ஒரு 20 கிட்ட வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். 20, அதாவது 20 கொஸ்டின் இல்லை, 20லேருந்து சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 20லேருந்து 25, 26, 10 கொஸ்டின் இருந்துச்சு. ஆமாம், 10 கொஸ்டின் இருந்துச்சு. அது வரைக்கும் இருந்துச்சா, 30 வரைக்கும் இருந்துச்சா. அடுத்து 31லேருந்து திருப்பியும் வந்து டிஐ வந்துருச்சு. மொத்தம் வந்து 3 டிஐ கேட்டிருந்தாங்க. செழிப்பாக கேட்டிருந்தாங்க. 3 டிஐ 15 கொஸ்டின், 10 சிம்பிளிஃபிகேஷனு, அடுத்து 5 நம்பர் சீரீஸாக, மிச்சம் அங்கங்கே வந்து இது வந்துருச்சு, மிஸ்லேனியஸ் வந்துருச்சு. ஸோ நல்லாவே சிறப்பாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் என்னது? சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சாச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஒரு டெஸ்ட்டில் தான் வந்து அந்த 3 செக்ஷனுமே வந்து ஆல்மோஸ்ட் கவர் வித் க்ரீன். உங்களுக்கு பார்த்து காட்டுறேன் நான். ஸோ இப்போ நான் வந்து அப்படியே வேண்டிக்கிட்டு இருக்கேன் மேனிஃபெஸ்ட். ஐயோ, இந்த மாதிரி அட்டெம்ப்ட் எக்ஸாமில் கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி. ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே ஃபீல் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கான்ஃபிடென்ட் வைப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பரீட்சைக்கு முதல் நாள் வரைக்கும் டெஸ்ட்டு போடக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிறேன் நான். என்னென்னா, எனக்கு இப்போ போகிற டெஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸாமில் அதே மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காகவோ, இல்லை லைக் வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்காகவோ, இல்லை லைக் இந்த கண்டென்ட்டுக்காக கூட, ஏதோ வாட் எவர் அதுக்காக கூட நான் டெஸ்ட்டு போடுவேன். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி சொல்கிறது, பரீட்சைக்கு முதல் நாள் டெஸ்ட்டு போடக்கூடாது, அந்த மாதிரி இது வந்து மோஸ்ட்லி அது அப்ளிகபிள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் அது தேவையில்ல. எந்த ரீசன்னால அப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்ஸ் டெஸ்ட்டில் ஏதாச்சும் நெகட்டிவாக ஏதோ சம்திங் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும். ஆனால் நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம அஃபெக்ட் ஆகணும் அதை யோசிக்காமல் இந்த டெஸ்ட்டு ஓகே தான், ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரியல் எக்ஸாம் டைமில் வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா நம்ம எத்தனை டெஸ்ட்னாலும் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்படி இன்றைக்கி ஒரு நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. அது ஒன்று சொல்கிறேன் நான். ஸோ என்ன சொல்கிறது, ஓகே இந்த டெஸ்ட்டு ஓகே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த டெஸ்ட்டை பாருங்கள்.
ஸோ நான் நேற்று சொன்ன ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். அதாவது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ அதனால் இந்த டெஸ்ட் இது பார்க்கும்போது இந்த டிஏ பாருங்களேன், இந்த டிஏ பார்க்கும்போது போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுடலாம். 5 கொஸ்டின் கிடைக்கும்ல, 2-3 மினிட்ஸில் 5 கொஸ்டின். ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ் போதும் இந்த மாதிரி டிஏக்கெலாம். ஏன்னா டேட்டா பார்த்து பார்த்து போட்டால் போதும். ஸோ அப்போ அதனால் இந்த கான்ஃபிடென்ட்டில் இந்த டிஏ எடுத்துட்டேன். நம்பர் சீரிஸ் கூட போகாமல் டக்குன்னு இந்த டிஏ முடிச்சு விட்றலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து ஃபஸ்ட்டு டிஏ போனேன். ஃபஸ்ட்டு டிஏயில் வந்து ஸ்ட்ரைட்டாக பர்சன்டேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி சுத்தரில் விடுமான்னு நினச்சிட்டு அடுத்து கான்செப்ட்டுக்குள்ளே குதிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஃபஸ்ட்டு டேல வந்து கொஞ்சம் இப்போ எப்படி சொல்கிறது, டைம் பாருங்களேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டைம் இருக்குது. நல்லாவே இருக்குது டைமு. ஆனா, ஃபஸ்ட்டு டே வந்து ஏதோ பெர்சன்டேஜில கொஞ்சம் கான்செப்ட் இழுக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு பார்த்தோன்னே. நான் உள்ள போய் பார்க்கல. பட் பார்த்தோன்னே இழுக்கிற மாரி ஃபீல் ஆச்சு. அதனால சரி ஓகே ஈஸியா இருக்க சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவோம். நான் திருப்பியும் சொல்றேன்.
நம்மளுக்கு அதில் இருக்க எல்லா கொஸ்டினையும் போட முடியும். அந்த எபிலிட்டி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கெயின் பண்ணியிருப்போம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருந்தால். லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படிச்சுக்கிட்டு ஒரு 2 இயர்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன், ப்ரிப்பேர் பண்ணுறேன், 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்குனா ஒரு ஐடியாலஜி தெரிஞ்சிடும். நம்ம போட்டுடலாம். இந்த இந்த 35 கொஸ்டின்ஸுமே போட்டுடலாம். ஆனால் டைம் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி தான் போடணுமே தவிர, இந்த இடத்துல ஈகோ கிராஷ் ஆகக்கூடாது. ஐயோ நான் ஏன் இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு நான் இங்கே வரேன் அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு தேவை அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே 35யும் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான். ஸோ அப்போ அதனால் இந்த டைமில் வந்து நான் ஓகே அதை நான் உள்ளே போய் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு ஓகே நான் வேறு ஏதாச்சும் ஈஸியான கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற மிஸ்லேனியஸை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு சில இது வந்து கொஞ்சம் இந்த சம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன லாஜிக், நார்மல் லாஜிக் தான், ஆனால் கன்ஃபியூஷன். அந்த டைமில் வந்து ஐயோ டைம் கம்மியாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பதட்டத்தில் உட்காரல. சரி ஓகே அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகி ஓரளவு கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த டிஏக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த டிஏல ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நார்மலாக எப்படி இருக்குன்னா பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியான்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு. அதுலேயுமே வந்து பாஸ்டான கேர்ள்ஸு பாஸ்டான பாய்ஸ் இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம ஃபெயிலான பாய்ஸு ஃபெயிலான கேர்ள்ஸுக்கு நம்ம வந்து எடுத்து எழுதுகிற மாதிரி. ஆனால் ரொம்ப ஈஸி, ரொம்ப சும்மா எடுத்து எழுதணும் அவ்வளோதான். நான் ரொம்ப பயங்கர 2 வேரியபிள் 3 வேரியபிள் வச்சு கேட்டுட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஈஸி தான். அப்படியே எடுத்து டேட்டாவை எடுத்து ஆட் பண்ணாலே வேலை முடிஞ்சிடும்.
ஸோ ஒரு வழியாக வந்து அப்படியே குவான் செக்ஷனே நிரப்பியாச்சு. நல்லா இருக்குது. 2 கொஸ்டின் மட்டும் விட்டாச்சு. நம்பர் சீரிஸ் ஒன்று, அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று விட்டாச்சு. ஸோ இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ வாவ், 82 மார்க்ஸ், 90 + அட்டம்ஸ். ஸோ ரொம்பவே குட்டு. அண்ட் 87% ஓகே தான். இந்த டெஸ்ட்டு ஓகே தான். ஸோ இப்போ நல்லாவே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சூப்பராகவே வந்திருக்கு. இதே அட்டம்ப்ட் மாதிரி லைக் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எரர் குறையணும். எரர் குறைஞ்சி ஒரு 85 அபோவ் வந்து மார்க் இருந்தால் தான் நம்ம வந்து சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது எரர் குறையணும். மத்தபடி இங்கே பாருங்களேன், நான் காட்டுறேன் பாருங்களேன். எல்லாமே மோஸ்ட்லி வித் க்ரீனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா இங்கிலீஷுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ரீசனிங் குவான்ஸு அஸ் யூஷுவல் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி வித் க்ரீன் மொத்தம் 9 எரர் கிட்ட போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். குவான்ஸ் ரீசனிங் ஒன்று போயிருந்துச்சு. சரி, ஓகே. இந்த டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பாருங்கள். இல்லைன்னா வேணாம் நான் ட்ரை பண்ண வேணாம். ஏதாவது சம்திங் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, கான்ஃபிடென்ட் லோவாயிரும். ஜஸ்ட்டு ரிவ்யூ கூட பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். டாட்டா, பை.